ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஹரியோம் நன்றாள்க குருவாள்க குருவே துணை இதுவே சத்தியம். ஹரியோம் நன்றாள்க குருவாள்க குருவே துணை இதுவே சத்தியம். ஜோதிடம் என்பது ஒரு பெருங்கடல். இதில் 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து இந்த ஜோட சாஸ்திரத்தை மெயினாக இயற்றியிருக்காங்க. அந்த 18 மகான்களை நாம் மனதில் நினைச்சு இந்த ஜோடத்தை சொல்லணும். அந்த 18 மகான்கள் முனிவர் ரிஷிகள் சேர்ந்து 4,50,000 சுலோகங்கள் பாடியிருக்காங்க. அது இல்லாத இந்த காக்கேர் தேரர் புலிப்பாணி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 50,000 பாடல் எழுதியிருக்காங்க. இந்த 18 மகான்கள் முனிவர் ரிஷிகளுடைய பெயர்களை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த 18 மகான்கள் முனிவர் ஜோட முதல் நூல் ஆசிரியர்கள் பேர். இந்த ஜாதக அலங்காரத்தை பழைய நூலில் 9ஆம் பக்கத்தில் இது கொடுத்துருக்கு. சோதிட சாஸ்திரத்தின் முதல் நூல் ஆசிரியர்கள் ஆதவன், பங்கையன், வேத வியாசன், பராசரனும், அத்திரி, ரோமகன், வசிஷ்டன், அணிமரிசிதானும், போத, பௌலகன், யவனன், ஜனனன், மனு, பிருகு, புகழ், சனகன், ஆங்கிரன், காசிபன், கார்க்கையனும் ஓதிய நாரதன் முதல் 9 கூடி உரை செய்த 4 50,000 நீதி பெறும் ஜோதிடத்தில் தெரிந்தெடுத்த உண்மை நிறைந்த பொருள் தனைக்கருத்தில் நினைந்து மிகத்தானே. இது இந்த ஜோட முதல் நூல் ஆசிரியர்களுடைய ஜாதக அலங்காரத்தில் இருக்கிற அந்த 18 மகானுடைய பெயர்கள். சூரியன், பிரம்மன், வேத வியாசர், பராசரர், அத்திரி, உரோமகன், வசிஷ்டர், மரிசி, பௌலகர், யவனர், ஜனகர், மனு, பிருகு, ஜனகர், ஆங்கிரசர், காசிபர், கார்த்திபர், நாரதன் முதல் ஆகிய 14 பேர்களும் ஒன்று கூடி அருளி செய்த 4,50,000 என்னும் தொகை சுலோகங்களுடைய நியாயமாகிய சோட சாஸ்திரத்தில் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட உண்மை நிறைந்த பொருளை எனது மனத்தில் அதிகமாக சிந்தனை செய்து இத்தனை பாடல்கள் நிறைந்த இந்த ஒரு ஜோதிட சாஸ்திரம் வேதத்தின் கண்ணாக இருப்பதனால் ஒவ்வொரு ஜோதிடரும் தென்னிந்திய ஜோட ஆராய்ச்சிகள் பேரமைப்பு சங்கத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், தலைவர், செயலாளர், பொருளாளர்களுக்கும், வந்திருக்கின்ற அனைத்து ஜோட மேதைகளுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைத்து ஜோடர்களுக்கும், உலக மக்கள் அனைவர்களுக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லாருடைய திருவடி பாதங்களை தொட்டு இந்த ஜோட சாஸ்திரத்தை நன்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஜாதகம் என்பது ஜனனி ஜன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. போன ஜென்மத்தில் நாம் என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தோமோ அதை இந்த ஜென்மத்தில் தித்துவிடி பண்ண பிறந்திருக்கோம்னு அர்த்தம். ஜனனி ஜன்ம சவிக்கானாம் வர்த்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்தே ஜென்ம பத்திரிகா. அதாவது பாலா நிக்கரக சாரணிய சுயசைந்தி மணீசன தாரதம் யஸ்ஸே வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு. பாலா நிக்கரக சாரணி சுயசைந்தி மணீசன தாரதம் யஸ்ஸே வேதசம் வினா என்பது காளிதாசனுடைய வாக்கு. ஜோதிடர்கள் கிரகங்களின் அசைவுகளை கொண்டு இயன்றவரை பலன்களை முன்கூட்டி அறிவிக்கின்றனர். ஆயினும் நம்மை படைத்த பிரம்மனை தவிர இதுதான் நடக்கும் என்று அறுதிட்டு கூற முடியாது என்பது இதன் பொருள். சரியான ஜோதிடர் இறையறலும் குருவரலும் திருவரலும் பொறுமை, அமைதி, நிதானம், கவனம், தெய்வ வழிபாடுல ஆவி இருக்கிற வரைக்கும், ஆணவம் 4 அகந்து இல்லாத வரைக்கும் இறையர்கள் அங்கே குடிகொண்டு நாவில் சரஸ்வதி தேவி வாசம் செய்து சொல்கிற வாக்கு அப்படியே சரியாக படிக்கும். மகாத்மா காந்தி கூட ஒரு ஜோசியர் எழுதி கொடுத்தாரு. அந்த கோர்ப் சேவை சுட்டுட்டாரு. ஆனால் 2 மணி நேரம் வித்தியாசம் வந்தது. இந்த ஜோதிடங்கிறது எதை நம்ம சொல்கிறோமோ அது கரெக்டாக நடந்தே தீரும்.
எதுவுமே மாறாது. அதாவது ஜாதக ரீதியில ஒரு ஜாதகத்துக்கு பார்க்க உள்ள நுழையிறாங்க அப்படின்னா என்ன கிழமை, என்ன மாசம், என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன யோகம், கரணம், இதை கரெக்டாக நோட் பண்ணி வந்த நேரம் என்ன, அதுக்கு உண்டான லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துக்கு அம்சா லக்கணம் என்ன, வந்த ஓரை என்ன, வந்த கௌரியில எதில் வந்திருக்காங்க, முக்குண வேலையில எதில் வந்திருக்காங்கிறதையும் கவனிக்கும். என்ன ஓரையில் வர்றாங்களோ அதுக்கு தகுந்த கேள்விதான் அவங்க கேட்க முடியும். ஒரு ஜாதகத்தை நீங்க எங்கிட்ட கொடுத்து கேட்குறீங்க, உங்க ஜாதகத்தினுடைய லக்கணமோ ராசியோ நட்சத்திரமோ திதியோ யோகமோ கரணமோ ஏதோ ஒன்று அன்னைக்கு இருக்கும். அப்போதான் அது ஒரிஜினல் ஜாதகம். இப்போ நீங்கள் அசுவனி நட்சத்திரம்னா அசுவனி மகம் மூலத்தில் ஏதோ ஒன்று இருக்கலாம், ரோகிணினா ரோகிணி அசுவன் திருவோணத்தில் ஏதோ ஒன்று இருக்கலாம், இல்லை மிதன லக்கணம்னா மிதனம் துலாம் கும்பம் வரலாம் லக்கணம், ராசினா மேசம் ஜிம்மன் தனுசுல ஏதோ ஒரு ராசி வரலாம். அந்த மேச ராசியே தான் வரணுங்கிறது இல்லை. மேசம் ஜிம்மன் தனுசுல நெருப்பு ராசியில் நெருப்பு ராசி 3, காற்று ராசி 3, நிலராசி 3, நீர் ராசி 3ன்னு பிரிக்கிறான். மேசம் சிம்மம் தனுசு தான் நெருப்பு ராசி. யாககுண்டத்தில் எதை தூக்கி போட்டாலுமே எல்லாமே பசுமாயிருது இல்லை. இப்போ சுதர்சன ஹோமம் பண்ணுறாங்க, சண்டி ஹோமம் பண்ணுறாங்க, அதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிணறளவுக்கு வெட்டி அதில் யாகம் பண்ணுவாங்க, அதில் எல்லாமே பசுமாயிரும், எதை கொடுத்தாலும் பசுமாயிரும். அப்போ உலகத்தை ஆளும் கிரகம் அந்த மேசம் செவ்வாய், சிம்மம் சூரியன், தனுசல் இருக்கிற குரு தான். இந்த 3 கிரகம் தான் உலகத்தை ஆளும் கிரகம். இந்த 3 கிரகம் தான் 3 கூற்று கிரகங்களா சேர்ந்து 9 கிரகமா இயங்குது. அப்போ இந்த தீராசி 3, மண் ராசி 3, மண்ணுனா ரிஷபம் கன்னி மகரம் மண் ராசி. இந்த காற்று ராசிங்கிறது மிதனம் துலாம் கும்பம். நீர் ராசியை 3ஆ பிரிக்கிறான். ஒன்று காவேரி ஆறு, ஒன்று கடல், ஒன்று குளம் கிணறு குட்டை. அப்போ இதில் கடகம் அப்படிங்கிறது கடல், இது மீனம்ங்கிறது காவேரி ஆறு, விருச்சங்கிறது குளம் கிணறு குட்டை கேணிம்போம். நாம் கேணியில் விழுந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறோம்ல ஒரு சில ஜாதகத்தை பார்த்துட்டு, அதெல்லாம் அந்த விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நீர் ராசிகளை 3ஆ பிரிக்கிறாங்க. நிலராசிகளை 3, காற்று ராசிகள் 3, தீ ராசிகள் 3, 12 ராசிகளை இயங்குறாங்க. கோடான கோடி விஷயம் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. அதாவது அந்த உள்ள நுழையிற நேரத்தில் அவங்கள அந்த என்ன ஓரையில் வர்றாங்கன்னு பார்த்துட்டு அந்த லக்கணம் நாம் ஒரு காலையில் சாப்பிட்டு ஒன்று போட்டு உக்காந்துக்கணும். இன்னைக்கு என்ன திதி நட்சத்திரம் யோகங்கிறனா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இன்னைக்கு காலையில் என்ன மாதம், இது மாசி மாதம். சரி, மாசி மாதம் காலையில் சூரியதி 6:46ன்னு 8:46 வரைக்கும் அந்த கும்பலக்கணமாக எடுத்துக்கலாம். அதில் இன்றைக்கி தேதி எத்தனை, ஒரு 10 தேதி 15 தேதி ஆயிடுச்சுன்னா அதில் 1 மணி நேரம் சேர்த்துனா தீர்ந்து போச்சு. 2 மணி நேரம் தான் ஒரு லக்கணம். இப்போ மணி என்னங்க சாமி, கரெக்டாக மணி 10க்கு 5 நிமிஷம் இருக்குதா? 9:55. 9:55னா ஒரு 3 மணி நேரம் ஓடிடுச்சு. அப்போ கும்பம் மீனம், மீன லக்கணத்தினுடைய கடைசி எண்டு, இல்லைன்னா இப்போ மேச லக்கணம் ஆரம்பிச்சிருக்கும். புரியுதுங்களா? இவ்வளோதான் லக்கணம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரம் புனர்பூசம், குருவனுடைய நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரங்கிறது குருவனுடைய நட்சத்திரம். நாம் பஞ்சாங்கத்தை காலையில் கையில் எடுத்தோன்னே முதல்ல பஞ்ச அங்கங்களை வாசிக்க சொல்கிறான். அதனால எல்லா நன்மைகளும் உண்டு. எல்லா ஜோசியரும் இதை கடைபிடிக்கணும், செய்யணும். வாரத்தை சொன்னால் ஆயுள் வளரும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கிறது சொன்னால் ஆயுள் வளரும். திதிகள் 15: பிரதமை துதியை திருதியை சருதி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி திரியோதசி சதுர்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை. ஆக திதிகள் 15, வளர்பிற திதிகள் 5, தேய்பிற திதிகள் 15. திதிகளை சொன்னால் ஐஸ்வர்யம் கிடைக்கும். நட்சத்திரங்கள் 27, அதில் இன்னொரு நட்சத்திரம் சேர்த்திக்கலாம். உத்திராட 4ஆம் பாதம், திருவோணம் 1ஆம் பாதமும் நடுவான் இருக்கிறது அபிசித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 27 நட்சத்திரம் சொன்னால் பாவங்கள் நீங்கும்.
அசுபணி பரணி கிருத்திக ரோகிணி மிருக சிந்திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்தராஸ்தம் சித்திர சுவாதி விசாக அனசம் கேட்டை மூலம் போராட உத்தராடம் திருவோணம் அவிட்டம் ஜதயம் புரட்டா உத்திரட்டாதி ரேவதி. இந்த நட்சத்திரங்களை ஒரு முறை வாசித்தால் பாவங்கள் நீங்கும். யோகங்கள் 27. இந்த நாம யோகங்கள் விஸ்கம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சூரம் திருதி சூடம் கண்டம் விருத்தி துருவம் விவ்யாகாதம் கர்ஜனம் வச்சரம் சித்தி வியாதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரம் பிராமியம் வைதிருதி. இந்த 27 யோகங்களை சொன்னா நினைத்த காரியம் வெற்றி அடையும். கரணங்கள் 11. பவம் பாலம் கவுளம் தைதலை கரசி வனசி பத்தரை சகனி சதுஸ்பாதம் நாகம் கிம்சுக்கணும். கரணங்கள் 11. கரணங்கள் 6 மணி நேரம் தான் இருக்கும். திதிகள் 12 மணி நேரம் தான் இருக்கும். நட்சத்திரங்கள் 24 மணி நேரம் இருக்கும். ஒரு நட்சத்திரத்தில் பாதி திதி, திதியில பாதி கரணம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு ஒருக்க கரணம் மாறிட்டு தான் இருக்கும். இதை இந்த 5 அங்கங்களை டெய்லி ஒரு முறை வாசிக்கணும். இதை செஞ்சோம்னா கரணத்தை சொன்னால் நினைத்த காரியம் வெற்றி அடையும். இத்தனை சமாச்சாரங்கள் இருக்கு. முதல்ல வாரதை சொன்னால் ஆயுள் வளரும், திதியை சொன்னால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், நட்சத்திரத்தை சொன்னால் பாவம் நீங்கும், யோகம் 27 சொன்னால் நினைத்த காரியம் வெற்றி அடையும், கரணங்கள் 11 சொன்னால் வியாதி குணமாகும். இத்தனை சமாச்சாரங்கள் இதுக்குள்ள பஞ்சாங்கத்தில் முதல் வாசன் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் அப்படி 2 பேப்பர் எடுத்து படித்தோம்னா கீழே அங்கே அதை போட்டிருக்காங்க விளக்கத்தை. பஞ்சாங்கத்தை துல்லியமாக கவனிக்கணும். அதில் என்ன எழுதியிருக்குது என்னங்கிறத பார்க்கணும். இது ஒவ்வொரு ஜோதிடர்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிற உலக மக்கள் அனைவருக்குமே நான் என் அனுபவத்தை எடுத்து சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் கடைபிடிச்சாங்கன்னா ஒவ்வொரு ஜோசியருக்கும் பஞ்சாங்கத்தை கையில் தொட்டவீங்க, ஏற பிடிச்சி உழுதுவீங்க, தேர பிடிச்சி இழுத்துவீங்க, வாழ்நாள் முழுக்க சாப்பாட்டுக்கு பஞ்சம் வராது, துணிமணிக்கு பஞ்சம் வராது, காசு பணத்துக்கு பஞ்சம் வராது. இதெல்லாம் சாஸ்திர நூலில் இருக்கிற ஒரு முக்கியமான கருத்துகள். இந்த லக்கணம் ஜாதகத்தை கையில் கொடுத்தோன்னே அது லக்கணம் என்ன, லக்கணம் என்ன டிகிரியில் உளுந்திருக்குங்கிறத கவனிக்கணும். இப்போ மேசம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சரலக்கணம். ரிஷபம் ஜிம்மம் கும்பம் விருச்சகம் சிரலக்கணம். மிதனம் கன்னி தனுசு மீனம் உபயலக்கணம். இந்த சரலக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா 10 டிகிரிக்குள்ள பிறந்தா யோகம். வாங்க, அதே சிரலக்கணத்தில் குழந்தை பிறந்தா அந்த 10லிருந்து 20 டிகிரிக்குள்ள பிறந்திருந்தா யோகம். அதே உபயலக்கணம்னு வச்சுக்கோங்க, அந்த 20லிருந்து 30 டிகிரிக்குள்ள அந்த குழந்தை பிறந்தா யோகம். இது சரம் சிரம் உபயம். இந்த சரம்னா என்னப்பா, சிரம்னா என்னப்பா, உபயம்னா என்னப்பா? இந்த சரலக்கணங்கிறது மேசம். இந்த மேசம்னா வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி பின்னாடி முன்னாடி போய் முட்டும். ஏன்னா ஆட்டுக்குடியெல்லாம் நீங்கள் படிக்காட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி தான் முன்னாடி போய் முட்டும். அதுதான் சரலக்கணம். இந்த கடகம் நண்டு உழுத வங்கல் இருக்காதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. முன்னையும் வங்குளியும் போகும் வெளியே வரும், வங்குளு போகும் வெளியே வரும். நண்டுக்கு வேலை அதுதானே. அதனால் அது சரம். துளாராசிங்கிறோம். ஒன்று கல் வைப்போம் பொருள் வைப்போம், கல்லை வைப்போம் பொருள் வைப்போம், எடை போடுற மிஷின் அது தராசு, அது சரம். மீன் தூங்கி பார்த்துருக்க மாட்டீங்க, பாம்பு நல்ல பாம்பு தூங்கி பார்த்துருக்க முடியாது, குதிரை தூங்கி பார்த்துருக்க முடியாது. இந்த 3 தூங்காது. ஏன்னா அந்த மூக்கு அந்த இதில் இருந்து அப்படியே அந்த இதில் நாக்கு 2 நாக்கில் அப்படியே சமணம் போட்டு பாம்பு சுருண்டு படுத்துதுன்னா எத்தனை வருஷம்னாலும் காற்றையே சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும். பாம்பு தூங்காது, மீன் தூங்காது, குதிரை தூங்காது. குதிரைக்கு இமையே கிடையாது. அதனால தான் லட்சுமி கயக்கரி பெருமாளை சரஸ்வதி தேவிக்கு குருநாதராக வச்சாங்க. ஏன்னா படிப்புங்கிறது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தூரம் நம்ம ஆழமா இறங்கி ஆர்வமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஜோதிடத்துறையில பிரகாசமா வரலாம். ஒவ்வொரு நாளும் படிக்கணும். அதுக்குதான் அவையார் சொன்னாரு, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மனம் போல திரிவரோடு இணங்க வேண்டாம்,
எல்லாம் வேண்டாம் வேண்டானே பாடினார். ஒரு நாள் கூட ஓதாமல் இருக்காதுன்னா ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒரு பாடல் எடுத்து எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. மனப்பாடம் ஆகிற வரைக்கும் விடக்கூடாது. நம்ம 1ஆம் கிளாஸில் போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துற போது சாதாரண ஸ்கூலில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, எலிமெண்ட்ரி ஸ்கூல். 1லேருந்து 5 வரைக்கும், 5க்கு மேலே ஹை ஸ்கூல், +2க்கு மேலே காலேஜ். காலேஜ் முடிக்கணும்னா ஏஜ் ஆயிடும். அதனால் இந்த 1ஆம் கிளாஸில் போனோன்னே நமக்கு காலையில் ஒரு பாட்டு போடுவாங்க, கடவுள் வாழ்த்து. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்வரத கண்டமதில். அந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் மறக்கிறோமா? மறக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஜோட சாஸ்திரத்தினுடைய பாட்டை அவ்வளவு ஆர்வமாக படிக்கணும் ஒவ்வொரு ஜோதிடரும். சாயங்காலம் ஆகிற போது பைய எடுத்துக்கிட்டு 4:30 மணி ஆச்சா இல்லையா, விளையாட்டெல்லாம் முடிஞ்சோன்னே காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பாரதியார். அப்ப சாயங்காலம் ஜனகன மனகதி நாயக ஜெயகே அந்த பாட்டை இன்னைக்கு வரைக்கும் மறக்கிறோமா? மறக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இந்த ஜோட சாஸ்திரத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களையும் நம்ம தெளிவாக படிக்க வேண்டும். படித்து சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. ஒரு பாட்டை படித்தோம்னா அந்த பாட்டுக்கு விளக்கம் சொல்லி தெளிவுபடுத்திட்டு தான் அடுத்த வரிக்கே போகணும். அந்த மாதிரி ஜோட சாஸ்திரத்தில் எல்லா பாடலும் இருக்கு. ஒருத்தன் கப்பல் ஓட்டுறான், ஒருத்தன் விமானம் ஓட்டுறான், ஒருத்தன் ரயில் ஓட்டுறான், ஒருத்தன் சைக்கிள் ஓட்டுறான், ஒருத்தன் 2 வீலர் ஓட்டுறான், இன்னொருத்தன் 4 வீலர் ஓட்டுறான். சரி, ஒரு ஆள் நடந்தே தான் போகிறான் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும். ஒரு ஆள் சைக்கிள் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறான். இன்னொருத்தன் 2 வீலரில் போகிறான், ஒருத்தன் BMW காரில் போகிறான், ஒருத்தருக்கு 200 பஸ் ஓடுது, 500 லாரி கூட ஓடுது. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதகத்தில் என்ன கிரகம் இருந்தால் அப்படி வரும்? அதாவது சொக்கிய 9ஆம் கோளும் ஒரு லக்கணத்தினுடைய 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிரபல மண்டலாதிபதி என உரைக்கலாமேன்னு சொல்லி பாடல் இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த லக்கணமா இருந்தாலும் பரவாயில்ல, 9ஆம் அதிபதியும் குருவும் சுக்கிரனும் ஒன்று சேர வேண்டும். 3 கிரகம் ஒன்று சேர்ந்துட்டா அவங்க வாகனத்துக்கு ஏகப்பட்ட வாகனத்துக்கு அதிபதியாகி பிழைப்பாங்க. சரி, லக்கணம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல இப்படி 10 டிகிரிக்குள்ள சரலக்கணத்தில் பிறந்தா யோகம், ஸ்திரலக்கணத்துக்கு 10லிருந்து 20 டிகிரிகளில் பிறந்தா யோகம், உபயலக்கணத்துக்கு 20லிருந்து 30 டிகிரிகளில் பிறந்தா யோகம்னு சொன்னோம். இந்த ஸ்திரம்னா என்ன? சரத்தை பற்றி விளக்கணும். மீன், இந்த கடல் சுறா மீன் கப்பலே கமுத்தும், அது 24 மணி நேரம் நீஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷம் கூட கம்முன்னு இருக்காது. மீன் ஒரு நிமிஷமாவது கம்முன்னு இருக்குமா? தூங்குமா? தூங்கவே தூங்காது. அப்புறம் ஸ்திரம்னா ரிசுவம், பசுமாடு மேய்ஞ்சதுன்னா ஒரே பக்கம் மேயும். சிம்மம், காட்டுக்கே ராஜா, ஒரே இடத்துல இருக்கும். அதாவது வேட்டைக்கு போகிறது பெண் சிங்கம் தான் போகும், ஆண் சிங்கம் போகாது. பெண் சிங்கம் போய் அடித்து கொண்டாந்து கொடுத்ததுன்னா ஆண் சிங்கம் சாப்பிட்டு மீதியை தூக்கி போட்டு வந்துடும். மற்ற மரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். அதே மாதிரி விருச்சகம், தேல். அது விருச்சகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொட்டுனா வெங்கல பாத்திரமும் ஓட்டையாயிரும். வெங்கல பாத்திரம் எவ்வளோ கட்டி அதே கூட ஓட்டையாயிரும். அந்த மாதிரி தேலுக்கு ஸ்திரமானது. கும்பம், இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து இடம் வாங்கி ஒரு கோயில் கால் போட்டு கடங்கட்டி எத்தனை வேலையும் செஞ்சு கும்பாசகம் பண்ணுறது கொண்டு கலசத்து மேலே வைக்கிறோம்ல, சிரமமாக இருக்கிறதுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு தானே மறுக்க கும்பாசகம் பண்ணுறோம். அதெல்லாம் ஸ்திரலக்கணங்கள். உபயம்னா ஒரு இதை வடிகட்டுற மாதிரி மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இந்த உபயலக்கணங்கள்லாம் வடிகட்டுறது, ஆளுகளை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. தண்ணி இருந்தால் தான் மீனுக்கு பவர். மிதனங்கிறது ஒரு அழகான வீணை, ஒரு ஆள் தொட்டு எடுத்து மீட்டினா தான் இசை வரும். கன்னிங்கிறது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு வயசுக்கு வீட்டில் இருந்தால் கல்யாணம் சரியான வயசில் மூச்சா தான் கல்யாணம் வாழ்க்கை. தனுசுங்கிறது அம்பு, அந்த அம்பு எடுத்து விட்டு தானே ராமபிரான் சீதாதேவி கல்யாணம் பண்ணிக்கிறார். மீனம் அப்படிங்கிறது தண்ணி, அந்த மீனுக்கு தண்ணி இருந்தால் தான் பவர். அது மாதிரி இந்த 4 உபயலக்கணங்களுக்கு திருமணம் ஆனால்தான் யோகம். திருமணத்துக்கு முன்னாடி யோகத்தை பேசக்கூடாது. ஒரு சிலர் கேட்பாங்க, ஏங்க எப்போ இருந்து எனக்கு யோகம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. உபயலக்கணமும் உபயராசியை அவங்களுக்கு திருமணம் ஆனால் தான் யோகம்னு நாம் சொல்லிடுவோம். அதே 6ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் கேந்திரம் ஏறி இருந்தால், திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர்கான
மருவியின் மந்திரியமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி கொடிவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். 6ஆம் அதிபதி கேந்திரம் ஏறினால் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தோன்னு யோகசடை. இது அனுபவத்தில் நான் கண்ட உண்மைகள். 6ஆம் அதிபதி, அந்த 6ஆம் அதிபதி பாவகிரகமாக இருந்து கேந்திரமேறி குரு சுபகிரகமான குரு பார்த்துட்டா அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம். லக்கணாதிபதிங்கிற கிரகம் ஒரு ஜாதகத்தில் 6, 8, 12 மறையக்கூடாது. ஒரு ஜாத கையில் எடுத்தா அந்த லக்னாதிபதி சுபர் சாரம் ஏறி சுபர் மனை ஏறி சுபர் பார்வை பெற்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம். நன்னும் லக்னாஜன்னை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணுலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை வர வாழ்வான். நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வான். அவனிவன் ஜனனக்கோள் நற்கோளாயில் அதிகார இவன் தனக்கு சொந்தமாகும். கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி விலை வேலை செய்யானா. இவன் தான் கை நீட்டி சம்பளம் கொடுக்கணும். லக்கணாதிபதி ஒரு மனிதனுக்கு 1-5-9 திரிகோணத்திலேயோ அல்லது 1-4-20 கேந்திரத்திலேயோ அல்லது சுபர் மனை ஏறி சுபர் சாரம் ஏறி சுபர் பார்த்துட்டா அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், ஜட்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையில் இருந்தால் அவன் பூர்வ புண்ணியம் கெடலின்னு அர்த்தம். அவனுடைய பூர்வ புண்ணியம்னா அவனுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ அஷ்டாத்தம சனியோ அல்லது எது நடந்தாலும் அந்த பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருந்தால் 7.5 சனிகள் நன்மை செஞ்சிருவாங்க, பெரிய பாதிப்பு தரமாட்டாங்க. 5க்கு 5ஆம் இடமான 9ஆம் இடத்ததிபதி பாக்கியஸ்தானம்னு பேர். ஒருத்தர் சொல்லுவாங்கப்பா அவர் செஞ்ச பாக்கியம்ப்பா அவர் நல்லா இருக்காரு அப்படிமா. ஒருத்தர் பிறந்த நாள் இருந்து உயிர் உள்ள வரைக்கும் எந்த கஷ்டமே இல்லாமல் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்க ஜாதகத்தில் 1, 5, 9 குடையவர்கள் கெடாமல் இருப்பார்கள். அப்போ 1, 5, 9 குடையவர்கள் கெடாமல் இருக்கிற ஜாதகம் திரிகோணாதிபதிகள் அந்த 3 பேரும் நல்ல நிலையில் இருந்தால் அந்த ஜாதகம் முதல் தரமான ஜாதகம். அதே மாதிரி கேந்திரம்ங்கிறது 1, 4, 7, 10, திரிகோணங்கிறது 1, 5, 9. இந்த கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் யோகம். இந்த பரிவர்த்தனை யார யோகம்னா கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடையணும், அது சிறப்பு. சரி, ஒருத்தன் வெளிநாடு போறான், அவனுக்கு எப்படி கிரகம் இருந்தா போவான்? 27 அம்சம் இருக்குது வெளிநாடு போறதுக்கு. நீர் ராசியா இருந்தால் கடல் கடந்து போவான்னு சொல்லுவோம். 12 சந்திரன் இருந்தால் உடனே பாஸ்போர்ட் எடுப்பா, அப்பதான் ஜாதகமே வேலை செய்யும் சொல்லுவோம். லக்கணாதிபதியும் 12ஆம் அதிபதியும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அவன் வெளிநாடு செல்வான். இந்த மாதிரி ஒரு 60 சப்ஜெக்ட் இருக்குது வெளிநாடு போறதுக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லை, ஜாதகத்துக்கு 2ஆம் இடம். 2னா கண்ணு, 2னா சாப்பாடு, 2னா வாக்கு, நாணயம், கௌரவம் எல்லாமே. வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம். வாக்குதான் அவருக்கு சொத்து. 2 குடையும் 2லயே ஆட்சி பெற்றுச்சுன்னு வச்சுக்கங்க, நெகக்கல்ல அழுகுப்படாது, தின்ன சோறு ஜீரணாவாது, போட்ட சட்டை மடிப்பு கிடையாது, பச்சைங்கில் கையெழுத்து போட்டு சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவான். அப்போ வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் அப்படிங்கிறது வாக்கு பலிதம் உள்ளவன் அர்த்தம். கஷ்டம் இல்லாமல் சம்பாதிப்பான், நஷ்டம் இல்லாமல் பொருள் சேர்ப்பான். 2 குடையும் 2லயே ஆட்சி வைத்தான். 2 குடையவன் 6, 8, 12 மறையாமல் இருந்தாலும் நல்லது. 8க்கு போன 2ஆம் இடத்தை பார்ப்பார்ல, அப்போ அது கெடல. ஏன்னா 2 குடையும் 8க்கு போயிட்டான்னு நம்ம அந்த 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தையே பார்ப்பார்ல. எந்த ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்தால் அதுக்கு வில் பவர். அதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜோதிடத்துல வர்க்கோத்தமம்னு ஒண்ணு இருக்கும், பரிவர்த்தனைன்னு ஒண்ணு இருக்கும்.
அதுல விபரீத ராஜயோகம்னு ஒண்ணு இருக்கும். இந்த 6, 8, 12 கூடியவர்கள் ஒன்று சேர்ந்தால் அது விபரீத ராஜயோகம். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி ஒன்று சேர்ந்தால் அந்த திசாபுத்தி நடக்கிற காலத்துல 6 கூடையும் திசை 8 கூடையும் புத்தி, இல்லை 8 கூடையும் திசை 6 கூடையும் புத்தி, இல்லைன்னா 12 கூடையும் புத்தி, ஏதோ ஒன்று அந்தரம் சூச்சவன் சாரம். அவன் ஆளு அமைதியா இருப்பாரு. ஏதோ அங்கே வந்தவர் ஒரு சீட்டு வாங்கிட்டு போயிடுறாருல, ஆட்டர் சீட்டு, கேரளாவில் 50 கோடி ரூபா விழுந்த மாதிரி திடீர்னு அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதான் விபரீத ராஜயோகம். அந்த மாதிரிலாம் சிலது உண்டு. 4குடையவன் 10குடையவன் ஒன்று சேர்ந்தால் அது புதையல் யோகம். 4குடையவனும் 10குடையவனும், 9குடையவனும் 10குடையவனும் ஒன்று சேர்ந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். பேரும் புகழும் பண வசதியும் பல வகையிலே அவனுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மாதிரியான அநேக கோடி விஷயங்கள். அசுபதி 1 மேசம் மேசம் அது வர்க்கோத்தமம். ரோகிணி 2 ரிஷபம் ரிஷபம் அது வர்க்கோத்தமம். புனர்பூசம் 3 மிதனம் மிதனம் அது வர்க்கோத்தமம். புனர்பூசம் 4 கடகம் கடகம் அது வர்க்கோத்தமம். பூரம் 1 சிம்மம் சிம்மம் அது வர்க்கோத்தமம். சித்தரை 2 கன்னி கன்னி அது வர்க்கோத்தமம். சித்தரை 3 துலாம் துலாம் அது வர்க்கோத்தமம். அனுச 4 விருச்சகம் விருச்சகம் அது வர்க்கோத்தமம். உத்தராட 1 வர்க்கோத்தமம் தனுசு தனுசு. உத்தராட 2 மகரம் மகரம் வர்க்கோத்தமம். சதயம் 3 கும்பம் கும்பம் வர்க்கோத்தமம். மீனம் ரேவதி 4 மீனம் மீனம் அது வர்க்கோத்தமம். இதெல்லாம் வர்க்கோத்தம் பெற்ற பாதசாரம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது எல்லாத்துக்கும் ஈஸியா தெரியும், இருந்தாலும் இதெல்லாம் எடுத்து சொல்லணும். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு திசையில பிறக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு 6ஆம் அதிபதி ஒரு மிதன லக்கணம்னு வச்சுக்கலாம். 6ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதியாகவும் ஒருவர்ல. மிதனத்துக்கு 6 கூடையும் விருச்சகம், 11 கூடையும் மேசம், அது 11ஆம் இடமா வரும். எந்த ஒரு ஜாதகத்திலையும் 11ஆம் அதிபதி போய் 6, 8 பலன்ல மறையக்கூடாது. ஓராறும் ஈராரெட்டில் ஒளிந்திட லாபக்கோளே வாராது செல்வம் வறுமைய வாழ்நாள் எல்லாம் ஊரேது வேறேது வீடேது அப்படிங்கிறான். 6 கூடையவன் போய் இந்த 11 கூடையவன்கிற லாபஸ்தானாதிபதிங்கிற ஒரு கிரகம் 6, 8, 12 மறையக்கூடாது. இதை நல்ல கவனத்தில் வச்சுக்கணும். சரி, ஆண் வாரிசு ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னு இருக்குதா இல்லையா, எதை வச்சு சொல்றதுன்னு வேணும்ல. ஆண் வாரிசு இருக்குதா இல்லையா, 2வது பெண் வாரிசு இருக்குதா இல்லையா, இதையெல்லாம் வச்சு சொல்றதுக்கு ஆண் வாரிசுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த சனி ஆயுள் காரகன், ஆயுளுக்கு அதிபதி, ஆண் வாரிசுக்கு அதிபதி, தொழிலுக்கு அதிபதி. உலகத்தில் அத்தனை தொழிலுக்கு அதிபதி சனி பகவான். அவருக்கு அந்த எம்பிக்கு, அந்த சனீஸ்வரங்கிற எம்பிக்கு 3 துறையை கொடுத்தாங்க, பதவி, 3 பதவி. ஆண் வாரிசுக்கு அவர் தான், ஆயுளுக்கு அவர் தான், தொழிலுக்கு அவர் தான். அப்போ ஒரு ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சனியும் செவ்வாய் இருந்தால், அல்லது 1-4-10 அல்லது 1-5-9 சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தால் வாங்க. அதனால அதுக்கு என்ன சொல்றான், 10இல் சனிசேனிக்க பராக்கிரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு ஜுகஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நினந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு பிழைப்பாங்களாம். 10ல் சனி செவ்வாய் இருந்தா. ஏன் சனிக்கும் செவ்வாய்க்கு மட்டும் அவ்வளோ ஒரு பவர் கொடுத்தாங்க? அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா செவ்வாய் தான் முப்படைக்கும் தளபதி, அவரு தான். காலப்புருஷ லக்கணம் மேசம். யாரும் இது வரைக்கும் சிந்திக்கல, பேன் போடலாங்கிற எண்ணமே. அதாவது முப்படைக்கும் தளபதி அப்படிங்கிறது கப்பல் படை, விமானப்படை, இராணுவம், போலீஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்டர்நேஷனல் லெவலில் அந்த செவ்வாய்க்கு தான் 8ஆம் பார்வை உண்டு. வேற எந்த கிரகத்துக்கு 8ஆம் பார்வை கிடையாது. அந்த காலப்புருஷ லக்கணம் மேசம், மேசத்துக்கு 10ஆம் இடம் மகரம், அந்த மகரத்துக்கு அதிபதி தான் சனி. அந்த 10குடையவன செவ்வாய் சம்பந்தப்பட்ட படைக்கு தளபதி. இது லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கலாம், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கலாம், காலப்புருஷ லக்கணம் மேசத்துக்கு 10ஆம் இடத்தையும் பார்க்கலாம். ஒரு வழியில பார்க்கக்கூடாது. இந்த கட்டணத்துக்கு இங்க வர்றதுக்கு, இந்த சங்க கூட்டத்துக்கு, தென்னிந்திய ஆராய்ச்சியாளர் பேரமைப்புக்கு
எத்தனை வழி இருக்குதுன்னு நான் 4 வழியில் போயிட்டு தான் மறுக்க இந்த வழிக்கு வந்தேன். எனக்கு தெரியல, டக்குன்னு டிவிஸ் இது சந்தில் வரணுங்கிறது தெரியல. அந்த மாதிரி அந்த 3 10ஆம் இடத்தையும் நம்ம சிந்திச்சு கவனித்து பார்க்கணும். இதுதான் அங்கே உள்ள ஒரு கருத்துகள். அதனால தான் 10ல் சனி சேனிக்க பராக்கிரம உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு சுகஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நலந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு வாழ்வார்கள் அப்படிங்கிறான். சரி, இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் அசுவனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் இதனுடைய தொடர்பு இல்லாமல், சனி பகவானுடைய குழந்தையினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகன் சொந்த தொழில் செய்யலாம். அப்புறம் இன்னொன்று சொல்றாங்க, இந்த ஜாதகத்தினுடைய கருத்துல நாம சிந்திக்கிற போது 8ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் கிரகம் நின்று திசா புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனாம் இடத்துல? 8ஆம் இடம். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் நின்று திசா புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 8ல் சனி 10ல் ராகு, 10ல் சனி 8ல் ராகு, இந்த மாதிரி ஏதோ ஒரு கிரகம் குரு சுக்கிரன் 10 8ல் அதனுடைய திசா புத்தி நடந்ததுன்னா அப்பனுக்கு யமன் வருவான் கூறு அப்படிங்கிறான். தெளிவா புலிப்பாணியில 10 கோள்கள் நிற்க அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதுல அப்பனுக்கு யமன் வருவான் கூறு அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே 3ஆம் இடமும் 5ஆம் இடத்துல நின்று திசாபுத்தி நடத்தினால் தாய்க்கு தப்பு. 6ஆம் இடத்திலே 8ஆம் இடத்தில் நின்று திசாபுத்தி நடத்தினால் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 7 எது? கணவன் அல்லது மனைவி. அப்போ கல்யாணம் பண்ற போது 6ல் நின்றவன் திசை 8ல் நின்றவன் புத்தி, 8ல் நின்றவன் திசை 6ல் நின்றவன் புத்தி நடத்துற போது திருமணத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்க கூடாது. இதை நல்லா சிந்திக்கணும். மீறி குறிச்சு கொடுத்தா குறிச்சு கொடுக்குற ஜோசியர் யம தர்மராஜா. இதை நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால 10 8ல் கோள்கள் நின்னால் அப்பனுக்கு யமன் வருவான் கூறு. 6 8ல் நின்ற திசாபுத்தி நடந்தால் திருமணத்துக்கு நாள் குறிச்சு கொடுக்க கூடாது. 3 5ல் திசாபுத்தி நடந்தால் தாய்க்கு தப்பு. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டும். சரி, 11ஆம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்டால் நேர் மூத்த வாரிசு இல்லை. 11ஆம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்டார். காரணமாய் 11 உடையவர்தானும் கருத்தான பலம் குறைந்து நீச்சமானால் பூரணமாய் ரவி ஒருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்முத்தோன் இல்லை. அப்படியே இருந்துட்டாலும் அவன் கூட விளங்காதப்ப இவன் புத்தர் அவனுக்கு நாளை கொல்லி வைப்பான்னு அர்த்தம். அதனால 11ஆம் அதிபதி நீச்சமாயி சூரியன் சம்பந்தப்பட்டா நேர் மூத்த வாரிசு கிடையாது. 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருந்தால் அடுத்த சகோதரம் பிறப்பதில்லை, பிறந்தாலும் அது இருப்பதில்லை. அப்ப இளைய வாரிசுங்கிறது 3ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துக்கு வந்தால் இளைய சகோதரம் கிடையாது. மீறி இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த தாயை கூப்பிட்டு கேட்டோம்னா அந்த பையன் ஜாதகத்தில் 6 கூடையும் 3ல் இருக்கானா அவனுக்கு பிற்பாடு ஒரு குழந்தை பிறந்து இறந்து அதுக்கடுத்த குழந்தை இருக்கும். எல்லாம் கருவாயி அபேசனாயி அதுக்கடுத்த குழந்தை இருக்கும். இதையெல்லாம் சிந்திச்சு கரெக்டாக சொல்லணும். சனி பகவான் புத பகவான் இந்த 2ஐயும் மாந்தி பார்த்தால் மூத்ததும் இல்லை இளசும் இல்லை, அந்த ஜாதகர் ஒருவர் தான். சனியும் புதனையும் மாந்தி பார்த்தால், சந்திரனையும் குருவையும் மாந்தி பார்த்தால், சந்திரன் குருவை மாந்தி பார்த்தால் தந்தை இல்லை. அப்படி மீறி இருக்காங்க அப்படின்னா பூச அனுசம் உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் அந்த சந்திரனோ குருவோ அல்லது மற்ற கிரகங்கள் அந்த சாரமேறி அந்த சந்திரனையும் குருவையும் பார்த்தால் இருக்கலாம். சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தால் தாய் இல்லை. அந்த சந்திரனையும் சனியும் பார்த்தால் மாந்தி இல்லைங்கிறது எப்படி சொல்றது? எந்த லக்கணத்தில் வேணாலும் பொருட்கள், எந்த ராசியில் வேணாலும் பொருட்கள், அதை பற்றி கவலையே இல்லை. காலப்புருஷ லக்கணம் எது? மேசம். மேசத்துக்கு 4ஆம் இடம் எது? கடகம் தாய். தாய்க்கு 8ஆம் இடம் எது? கும்பம். சனி தானே. அதான் சந்திரனையும் சனியும் மாந்தி பார்த்தால்
தாய் இல்லை. அப்படி தாய் மீறி இருக்காங்க அப்படின்னா அந்த பூச அனுசம் உத்திரட்டாதியிலேயோ அல்லது புனர்பூசம் விசாகம் போராட்டாதியிலே கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சாரம் பெற்ற கிரகங்கள் அதை பார்த்தால் தப்பிக்கலாம். புதன் மாந்தி பார்த்தால் தம்பி தங்கச்சி இல்லைன்னு சொன்னோம். மேசம் காலப்புருஷ லக்கணம், அதுக்கு 3ஆம் இடம் புதன். அந்த புதனை மாந்தி பார்த்தால் தம்பி தங்கச்சி இல்லைன்னு அர்த்தம். 11ஆம் இடம் மேசத்துக்கு கும்பம், அதுக்கு அதிபதி சனி. சனி பார்த்தால், சனியை மாந்தி பார்த்தால் மூத்த சகோதரம் இல்லை. சரி, காலப்புருஷன் லக்கணத்துக்கு 9ஆம் இடம் தனுசு. தனுசுக்கு அதிபதி யாரு? குரு. குரு தான் தந்தை. தந்தைக்கு 8ஆம் இடம் கடகம். தனுசுக்கு 8ஆம் இடம் தானே கடகம். அந்த கடகத்தை சந்திரனையும் 9ஆம் இடம் தனுசையும் அந்த குருவையும் சந்திரனையும் மாந்தி பார்த்தால் அப்பா இல்லை. 5, 9இல் குரு இருந்தால் பெரும்பாலும் தந்தை இருப்பதில்லை. மீறி இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரேர். இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் அனுபவத்தில் எனக்கு வயசு 64 ஆயிடுச்சு. 44 வருஷமா இந்த துறையில் இருக்கிறேன். 14/8/62 டேட் ஆஃப் பர்த் என்னது. ஏன் இது சொல்றேன்னா 44 வருஷமா ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறோம், தாய் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறதுனால. அதாவது இதெல்லாம் எங்க அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். ஒவ்வொரு கருத்துகளும் உங்களுக்கு அப்படியே ராமபானம் மாதிரி தான். ஒரு வார்த்தை சொல்றதுல ஒரு பிசகு வராது. 1 மணி நேரம் என்னுடைய சொற்பொழிவை கேட்டால் 10 வருஷம் நீங்க பழைய நூல்கள் படிச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு விஷயங்களை எங்ககிட்ட கத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு சமாச்சாரங்களை அனுபவத்தில் நிறைய வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, ஒரு வீடு கால் போடுறன்னு சொல்லி வர்றாங்க. வீடு கட்டுறது அப்படின்னா நேரங்காலம் வந்துட்டா வீடு கட்டுறது நிற்காது. அந்த வீடு, மனை, பூமி, கட்டடம், சென்னல் வயல் பூமி, சிறந்த கட்டடம், இது எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா சந்திரனுடைய நட்சத்திரம் 3, செவ்வாயினுடைய நட்சத்திரம் 3, சுக்கரனுடைய நட்சத்திரம் 3. பரணிபுரம் போராடம், ரோகிணி அஸ்தம் திருவோணம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், இந்த 9 நட்சத்திர கால் தான் பிறக்கும் பொழுது 9 கிரகங்களும் அந்த 9 நட்சத்திர பாதசாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு, மண்ணு, மனை உண்டு. கேரண்டி கட்டி எழுதி தரலாம், அது நடக்கும். அது பரணிபுரம் போராட்டத்திலாம் கிரகம் அமைஞ்சிருந்ததா, ஏப்பா அவனுக்கு 3 அடுக்கு மெத்த இருக்குதா, வீடு கட்டி முடிச்சிட்டியா? ஆமாங்க, அதில் தான் குடியிருக்கிற 2 அடுக்கு கட்டியாச்சுங்க, 1 அடுக்கு மறுக்க கட்டலான்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. இல்லை 1 அடுக்கு கட்டிட்டுங்க 2வது அடுக்கு கட்டலான்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. இதெல்லாம் இயற்கை. 4 குடையவர், லக்கணத்துக்கு 4 குடையவர், காலபுருஷன் 4 குடையவர் சந்திரன், மேசத்துக்கு 4ஆம் இடம் கடகம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், 3 4ஆம் இடத்து அதிபதிகள். நான் சொன்னேன், இந்த செவ்வாய் சுக்கிரன் சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு, மண்ணு, மனை உண்டு. 4ஆம் இடங்கிறது உயிர் உள்ள காரகத்தில் தாய், உயிரற்ற காரகத்தில் உயர்ந்த மனை, பங்களா டைப்ல வீடு, சொகுசான பங்களா, சொகுசான காரு, சொகுசான வீடு, எல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யத்தோட வர்றதுக்கு 4 கூடையும் கிடாமல் இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி நல்லா இருந்தா அவங்களுக்கு எல்லா விதமான சௌரியமும் சௌக்கியமும், சொகுசான காரு, சொகுசான பங்களா, எல்லா அமைப்போடு அவங்க இருப்பாங்க. இப்போ 4 சந்திரன் சுக்கரன் திக்பலம், துலா லக்கணமாக இருந்து சந்திரன் சுக்கரன் 4 இருந்தால் கோலொன்று சரமாய் 4 கொற்றவனை சக்கரவர்த்தியாய் வாழ்வான்கிறான். அவனுக்கு பார்த்தா துலா லக்கணம் 4 சந்திரன் சுக்கரன் இருக்கிற ஜாதத்தை பார்த்தோம், நல்ல அருமையான பங்களா டைப்பில் வீடு, நல்லா அவங்க அப்பா நிறைய வீட்டை கட்டி வாடகை கூப்பிட்டு போயிட்டாரு. ஒரு 20 லட்ச ரூபா மாதம் கண்டா வருமானம் வருது 2 பசங்களுக்கும், வாடகை மட்டும். அப்புறம் நல்ல காரு, பூமி, வீடு எல்லாமே இருக்கு. லக்கணத்தில் புதன் குரு திக்பலம், 4 சந்திரன் சுக்கிரன் திக்பலம், 7 சனி திக்பலம், 10 சூரியன் செவ்வாய் திக்பலம். இந்த 10 10இல் அதாவது ஒரு ஜாதகத்துக்கு 10 குடைவன செவ்வாய் சம்பந்தப்பட்ட படைக்கு தளபதி அப்படின்னா, அதாவது 10 சூரியன் அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது அந்த சூரியனை மாந்தி பார்த்தால், நீங்க ராசி கட்டத்தில் மட்டும்தான் பார்வையை எடுத்துக்கிறீங்க, நவாம்சத்துல கண்டிப்பாக பார்வை எடுக்க வேண்டும். எந்த நூல் ஆதாரம் இல்லை, ஆனா அனுபவம் இருக்கு.
ஆனால் நவாம்சத்தில் நீங்கள் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ஒருத்தருக்கு சூரியனை மாந்தி பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு சொன்னேன், அரசாங்க ஆதரவு இல்லை, பங்காளியின் உறவு சிறப்பில்லை, பிறந்த இடத்துல நீ இருக்க முடியாது, ஒப்பா இருக்க முடியாது, உங்கள் பாட்டு இருக்க முடியாது, உங்கள் பேரம் பிறந்தாலும் அங்கே போக மாட்டான், நீங்கள் எல்லாம் வெளியே தான் இருக்கணும். ஆமாங்க, அங்கே தான் வெளியே தான் இருக்கு. இதெல்லாம் அனுபவத்தில் கண்ட உண்மைகள். இந்த சரராசியல் குரு, ஸ்திரராசியல் குரு, உபயராசியல் குரு அப்படிங்கிறதுக்கு 9 கிரகங்களுக்கும் சரம் சிரம் உபயத்தில் 9 கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்னு ஜோட பிரம்மாண்ட சேகரத்தில் இருக்குது. ஒரு நூல் சோட பிரம்மாண்ட சேகரம். ஒரு தடவை என்னென்ன நூல்கள் இருக்குங்கிறத மட்டும் ஒரு மாதம் ஒரு 1000 நூலை சொல்லிட்டு போகிறேன் மைக்கில், மறக்காமல். அந்த ஜோட பிரம்மாண்ட சேகரத்தில் சரராசியல் குரு இருந்தால் பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் பாலில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களா, சன்மார்க்க சேர்க்கையோடு. ஒருத்தன் திருடி பிழைப்பான், ஒருத்தன் மக்லிங் பண்ணி பிழைப்பான், ஒருத்தன் ஏமாற்றி தான் பிழைப்பான். ஆனால் ஒருத்தன் நீதி நேர்மை நியாயம் தவறாமல் வாழ்வான். அதெல்லாம் சரராசியில் குரு இருக்கிறீங்க. சிரராசியில் குரு இருக்கிறவர்கள்லாம் எப்படி இருக்கணும்னா, பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது. ரிஷபம் ஜிம்மம் கும்பம் விருச்சகத்தில் குரு இருக்கிறீங்க, பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது. தூரம் வந்துட்டேன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இதுதான் உண்மை. அனுபவத்தில் நிறையான உண்மையில் இது உண்மை. அப்புறம் உபயத்தில் குரு இருந்தால் கொஞ்ச நாள் உள்ளூர், கொஞ்ச நாள் வெளியூர், கொஞ்ச நாள் உள்ளூர், இப்படி தான் கடைசி வரைக்கும் வண்டி ஓடும். இப்படி 9 கிரகங்களுக்கும் சாஸ்திரத்தில் ஜோட பிரம்மாண்ட சேகரத்தில் நூலில் ஆதார சுருதியோடு இருக்கு. அதே மாதிரி பகலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு சூரியன் 11 இருந்தால் யோகம், இரவில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு சந்திரன் 11 இருந்தால் சிறப்பு. இது ஒரு மெயினான ஒரு கருத்து. அது மட்டும் இல்லை, ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு வித்த விளையாடுது அவங்ககிட்ட அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் இருந்தால், சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் இருந்தால், அதாவது இடைமறுத்தலுக்கு மன்னிக்க ஐயா அவர்களுக்கு இங்கே சிறப்பு இங்கு பிரபஞ்ச சொற்பொழிவாளராக வருகை தந்திருக்கக்கூடிய திருமதி ஆனந்தி ஐயப்பன் அவர்களையும் திரு கோபாலன் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாங்க மேடைக்கு ஐயா. சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் இருந்தால் நடித்திட்டேன், அதாவது பானவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகள் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேமென சேர விளம்பு. அப்ப சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குரு இருந்தா வித்து அவங்ககிட்ட விளையாடும். சரஸ்வதி தேவி வாசம் செய்வான், சொன்னது அப்படியே நடக்கும். வித்தையில அவன் தேவரெல்லாம் போற்ற அளவுக்கு வித்தை இருக்கு. சூரியனுக்கு பின்னால செவ்வாயும் குருவும் இருக்கும். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் புலிப்பாணி மகான் கொடுத்திருக்காரு 80 வருஷம் அந்த ஜாதகனுக்கு ஆயுள். சூரியனுக்கு 5-9 மதி இருந்தால் 78 வருஷம் ஆயுள். பாரப்பா இன்னும் ஒன்று பகரக்கேளு பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற. கலைமதினா சந்திரன், கோணம்னா 5-9. சூரியனுக்கு 5-9 சந்திரன் இருந்தால் 78 வருஷம் ஆயுள். பல விதத்தில் காசு பணம் திரவியம் செல்வம் செல்வாக்கு எல்லாமே சேரும். யம வரதுனா 78 வயசுக்கு மேலே தான் வர முடியும். சூரியனுக்கு பின்னால சனி இருந்தால் 80 வருஷம். சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரன் என்ன 88 வருஷம் ஆயுள். நாமெல்லாம் தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்திஸ்புடம் ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணி ஜாதகம் சொல்கிற போது லக்னாதிபதி சாரமா அட்டமாதிபதி சாரமா அப்படின்லாம் பார்த்து சொல்கிறத விட எவ்வளோ ஈஸியாக நுணுக்கமாக பலாச்சோலை அப்படியே தேனில் நினைச்சு கொடுக்குற மாதிரி புளிப்பான்னு எழுதி வச்சிருக்காரு. சுவையாக சாப்பிடுங்கப்பா, நல்லா சொல்லுங்க அப்படின்னு. அதில் ஒரு பாடல் சொன்னார், பொணம்போல போகாதடா பூதலத்தில் எண்ணூலை புகழுவாயேங்கிறார். காளாங்கிநாதருடைய சிசியன் போகருடைய சிசியன் தான் புளிப்பான். அப்போ அவர் அப்படி சொல்கிறாரு, போனால் இறந்துட்ட பேசாதில்ல, மனுஷன் இறந்துட்ட பேசுவானா, அமைதியாக இறங்கல, அது மாதிரி இருக்காதரா, என்னோட பார்த்து தைரியமாக சொல்கிறா அப்படிங்கிறார். அப்போ அதில் எவ்வளவு சமாச்சாரங்கள் உள்ளடங்கி இருக்குங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே
முதல்ல என்ன பார்க்கணும்னா, காணப்பா குருபதி நிலைமை பாரு, கனமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே ஒரு ஊழ்வனையும் எடுத்து செப்புங்கிறார். அப்போ குரு ஒரு ஜாதகத்துக்கு எடுத்தொன்னே லக்கணத்துக்கோ ராசிக்கோ மறையாமல் இருக்கும். சில லக்கணங்களுக்கு குரு மறையலாம். மிதனங்கண்ணி லக்கணத்துக்கு குரு பாதகாதிபதி தானே, அவர் மறையலாம். அது ராசிக்கு மறையக்கூடாது. ராசி 2 லக்கணத்துக்கு மறைஞ்சதுன்னா அது ஜாதகம் அவ்வளோ வெயிட் இல்லை. அதனால் ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிற போது குரு நல்ல நிலையில் இருக்கிறதாங்கிறத கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, ஜோதிட சாஸ்திரத்தில் அநேக கோடி விஷயங்கள் இருக்கு. நாம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிற அளவுக்கு தயாராக இருக்கும். இந்த வீடு கால் போடுறதுக்கு நான் சொன்ன ஒரு விளக்கம், வைகாசியும் கார்த்திகையும் முதல் ரேங்க், ஆவணி 2வது ரேங்க், மாசி 3வது ரேங்க். மீதி 8 மாதம் வீடு கால் போடக்கூடாது. இது சிற்ப ரத்னாகரங்கிற நூலில் எழுதியிருக்கு. சில பேர் தை மாதம் நான் கால் போடுறேன்னு சொல்லி போடுவாங்க. கிரணம் வீசம் கிழக்கும் தை மாதத்தில் முரணமாக முழுமாடி கட்டிடில் மரணமே தரும் அக்கடி பயம் உண்டாம் சரணம் பண்ணி தடுப்பதே நன்மைனா. அதனால் தை மாதம்லாம் கால் போடக்கூடாது. குடிமுக ஆகாத மாதம்னு ஒரு 6 மாதம் இருக்குது. அதெல்லாம் இப்போல்லாம் யாரும் கேட்கறதில்ல. 6 மாதம் என்னென்ன மாதம்? ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி. இந்த மாதிரி மாதங்களில் சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாது. வார வீடு கூட போகக்கூடாது. ஆனி, ஆடி, புரட்டாசி, மார்கழி, மாசி, பங்குனி. இதில் பாடல் இருக்குது. பெரிய வருசாதி நூலில் ஆடி திங்களில் ராவணன் பட்டதும், ஆழமை பெறும் பாரதம் மார்கழி, புரட்டாசியில் ஈசன் நஞ்சுண்டது மாசியில், இப்படி எல்லாம் பாடலே அது இருக்குது. நூல் ஆறார சுருதியோடு சொல்லலாம். செங்கதிரோன் வாரம் பரணியமாக செலுமதிக்கு சித்தரை சேய்க்கு உத்தராடம் பொங்குபுதன் அவிட்டம் புகற்கு பூராடம் காரியினால் ரேவதிமாக மங்கையவள் மலர்ந்தால் மலடியவாள் மன்னவன் மனைகோழினால் மரணமாவான் குழந்தை பிறந்தால் அது யமனுக்கே சொந்தம்னா. ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்டை, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. அதுலேயும் பிறந்து உயிரோடு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நட்சத்திரம் 60 நாளிகையில் அமிர்தகடின்னு ஒரு நேரம் இருக்கு. ஒரு 3:45 நாளிகை. விசகடிகை நட்சத்திர தியாச்சியும் வர்ற மாதிரி அமிர்தகடி இருக்குது. அமிர்தகடிகையில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் தானே, எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு முடியுது, அதில் அமிர்தகடி எத்தனை மணிக்கு முடியுது, எத்தனை மணிக்கு தொடங்குங்கிறத நம்ம கணக்கு போட்டு அதில் கொண்டு பிறந்துட்டா இந்த கிழமை நட்சத்திரம் வேலை செய்யாது. ஒருத்தர் இந்த சொற்பொழிவை பேசுறத, இந்த வீடியோவில் எடுக்கிறத உலக நாடுகள் பூரா பார்க்குறாங்க. அதில் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டார், நீங்கள் பாடின பாடல் கரெக்டா இல்லை நான் உயிரோடு இருக்கிறது கரெக்டா அப்படின்னு. அவரை தான் நான் சொன்னேன், உங்கள் டேட்டு டைம் எனக்கு அனுப்புங்க, நான் சொல்கிறேன். நான் பாடின பாடல் கரெக்டாக, நீங்கள் உயிரோடு இருக்கிறது கரெக்டாங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கணிச்சு எழுதி பார்த்தா அவர் அமிர்தகடியில் பிறந்திருக்கார். அந்த ஞாயிற்றுக்கிழமை பரணி, திங்கட்கிழமை சித்திரை, செவ்வாய்க்கிழமை உத்தராடம், புதன்கிழமை அவிட்டம், வியாழக்கிழமை கேட்ட, வெள்ளிக்கிழமை பூராடம், சனிக்கிழமை ரேவதி. இந்த 4 நட்சத்திரம் சேர்ந்து ஒரு காரியம் செய்யக்கூடாது. பொல்லாத ராசி மாதம், பொருந்தாத நாட்கள் வாரம், சொல்லாத வெள்ளிப்பாடு, தியாச்சியம், ராகு காலம், வாஸ்துமே எழுந்திருக்கும் போது வல்லாண்மை உடையோராகில் மனைக்கோளல் கேடே என்றார். வாஸ்துல நான் கால் போடுறேன்னு சொல்லி இன்ஜினியர் பேச்சை கேட்டுட்டு போட்டுறாங்க. ஆனால் அன்னைக்கு நேத்திரன் ஜீவன் இருக்குதா? நேத்திரனா 2 கண்ணுள்ள நாள், ஜீவன்னா உயிர் உள்ள நாள் 1, நேத்தர் 2, ஜீவன் 1. அமிர்த யோகம் இருக்குதா, சித்தி யோகம் இருக்குதா? அன்னைக்கு போடுற நட்சத்திரம் சதாசிவ நட்சத்திரமா இல்லை காலற்ற தலையற்ற உடலற்ற நட்சத்திரமா? இதையெல்லாம் கவனிக்கணும். அந்த கால் போடுற அன்னைக்கு அந்த இடம் யார் பேரில் கரை இருக்குது, அவங்க ஜாதகத்தில் அவங்க லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துக்கு பாதகாதிபதி யாரு, அந்த பாதகாதிபதி நாளில் கால் போடக்கூடாது. அவங்க நட்சத்திரம் என்ன, அதுக்கு தாராபலம் சந்திரபலம் வேணும். இத்தனையும் பார்த்து கால் போட்டால் அந்த கட்டடம் 100 வருஷம் ஆனாலும் அசராது. எத்தனை தலைக்கட்டானா அந்த கட்டடம் கைவிட்டு போகாது. இதெல்லாம் சாஸ்திரத்தில் அநேக கோடி விஷயங்கள் இருக்குது. எனக்கு பேச டைம் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நேரம் வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளவு சமாச்சாரம் எங்ககிட்ட இருக்குது. 44 வருஷம் அனுபவம் இருக்குது. இது மட்டும் இல்லை,
காலையில் நாங்கள் பேசி தொடங்குற போது எல்லா நிர்வாகிகள் இருந்தாங்க. இப்பெல்லாம் நீங்கள் மக்கள்லாம் வந்திருக்கீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே இவன் முதலாளியா, தொழிலாளியா, ஏழையா, கடன்காரனா, எப்படி சொல்றது? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன். 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும், ஒரு லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து 6, 8, 12 இருந்தால் அவன் கடன்காரன். குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரெட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடும் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடன்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. கலைமுனிங்கிறவர் சொல்றார். 2, 5 கூடையும் 6, 8, 12 அவன் கடன்காரன். எப்படியாவது சந்தர்ப்ப சூழ்நிலையில் கடன்காரனா மாட்டிக்குவான். யாருக்காலும் இந்த ஈவு இறக்கப்பட்டு கையெழுத்து போட்டு மாட்டிக்குவான். அப்பேற்பட்டாலாம் சொந்த தொழில் செய்ய சொல்லி சொல்லக்கூடாது. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டும். இப்படியெல்லாம் சாஸ்திர நூலில் எழுதிட்டு ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன், சனி, குரு, ராகு இவங்க மட்டும் நான் சொல்ற ஒரு 6 கண்டிஷன், அசுபனி மகம் மூலம் திருவாதிரை சதயம் மாந்தினுடைய தொடர்பு இல்லாமல் அவர்கள்லாம் ஒரு வீட்டில் ஒன்னா இருந்தாவோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் திரிகோணத்திலிருந்து பார்த்துட்டா அவன் பணக்காரன். 6உடன் 7ஆம் ஆதி அவருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் செய்திருந்து வாழ்வான் ஜெகத்திற்கு மன்னவனாம். பணக்காரன் அர்த்தம். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி 3 ஒன்று சேர்ந்தால் அவன் பணக்காரன். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி 3 ஒன்று சேர்ந்தால் அவன் பணக்காரன். நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரு யோகங்கண்டில் இவனுக்கோ வயது 100. நீலன்னா சனி. ஒரு கிரகத்தினுடைய பெயர் தெரிஞ்சிறதுக்கு நமக்கு வயசு பத்தாது. ஒரு கிரகத்துக்கு 1000 பெயர்கள் இருக்கிறது. நீலன்னா சனி, நிலவுன்னா சந்திரன். நிலாவை பற்றி ஒரு 30 பாட்டு பாடியிருப்பாங்க திரைப்பட நடிகைகள்லாம். அதனால இந்த நீலனும் உச்சமாக, துலாவில் தானே சனி உச்சமடைவார். நிலவது ஆட்சியாக, சந்திரன் கடகத்தில் தான் ஆட்சி பெறுவார். அவங்களுக்கு 100 வயசு. ஜாதக அலங்காரத்தில் தான் இந்த பாடல் இருக்குது. 8ஆம் பாவத்தில் அது வருது. நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரி யோகம் கண்டீர் இவனுக்கோ வயது 100. அதே மாதிரி குருவோ சுக்கரனோ அஷ்டமாதிபதியா 12 லக்கணங்கள்ல எந்தெந்த லக்கணங்களுக்கு வருவார்கள் அப்படிங்கிறத சொல்றேன். ரிஷப லக்கணம் அட்டமாதிபதி குரு. மீன லக்கணத்துக்கு, இந்த ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு, சிம்ம லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு. சிம்மத்துக்கு 8ஆம் இடம் மீனம் தானே, அது குரு. ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் அதிபதி தனுசு தானே, அது குரு. சரி, ரைட். துலா லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன், மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன். இந்த 4 லக்கணங்களுக்கு மட்டும் குரு சுக்கிரன் வந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தால் அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி. வியாழன்னா குரு, வெள்ளினா சுக்கிரன். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்த அவருக்கு 100 சட்டன வயதுண்டாம் மிகுதனம் வித்தை உண்டாம் பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே. 100 வயசு ஆயிலு சிறப்பா வாழ்வான்னு அர்த்தம். இந்த நாம் என்ன நினைக்கிறோம், அட்டமாதிபதி கேந்திரம் ஏறுறது இந்த குரு சுக்கிரனுக்கு மட்டும் 100 வயசு, இந்த 4 லக்கணங்களுக்கு மட்டும்தான். அது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியில் யாராருனால பொருள் சேரும் அப்படிங்கிறத ஒரு மாதம் வந்து பேசுகிறேன். யாராருனால ஒரு மனிதனுக்கு பொருள் சேரும், யாராருனால தனம் விரையும் ஆகுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எங்களது ஏகப்பட்ட அனுபவம். 1000 ஜோசியர்களை ஒன்று சேர்த்து சங்க கூட்டம் நடத்தினோம். எங்கள் சங்கத்திலிருந்து இன்னைக்கு பிரிஞ்சதுதான் ஒரு ஊருக்கு 7 சங்கம் நடக்குது. மாதத்துக்கு 77 சங்கம் நடக்குது கூட்டம். இன்னைக்கு கூட கள்ளக்குறிச்சியில் ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. 20 பேர் 30 பேர் 40 பேர் சேர்ந்த ஒரு சங்கம். ஏன்னா அதில் எனக்கு வந்து வயதானவர்கள் ஒரு 100 பேர்கள் எல்லாம் இறந்துட்டாங்க. வேண்டிய ஜோசியர் பெரியவங்கெல்லாம் நல்லா பழுத்த பலம். அவங்களாம் ஏகப்பட்ட வித்தை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால பல நூல்களை படிக்கிற போது நமக்கு கண்டதை படித்தால் பண்டிதனாவான். என்னவோ சொல்லுவாங்க, இது நுறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னா. நுறுங்குன்னா மென்று பொறுமையாக சாப்பிட சொல்கிறோம். உமிழ் நீரோட கலந்து உள்ளே போனால் அது ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறதுனால. அந்த மாதிரி
இந்த ஜோதிட சாஸ்திரம் பல்வேறு விதமான அமைப்புகளை கொண்டது. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. டாக்டர்னா எம்பிபிஎஸ் படித்தா ஊசி தான் போட முடியும், எம்எஸ் படித்தா தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், எம்டி படித்தா தான் எல்லா செக்கப்பும் பண்ணிவிட்டு ஈஸியான அருமல் போல் மருந்து மாத்திரையை தர முடியும். மயக்க டாக்டர் தனி, பல் டாக்டர் தனி, காது மூக்குத்தோன் டாக்டர் தனி, கண் டாக்டர் தனி. அது மாதிரி இந்த 12 பாவத்தில் ஜோதிடரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க. நாங்கள் பல 12 பாவங்களையும் ஆராய்ச்சி பண்ணி சில கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னும் நாங்கள் படித்த வித்தைகள் எல்லாம் நல்லா தொகுத்து வழங்கி எடுத்து சொன்னால் ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் உங்களுக்கு சொல்லித்தரலாம். அத்தனை சமாச்சாரங்கள் இந்த ஜோட சாஸ்திரத்தில் ஒளிஞ்சிருக்கு. ஜாதகத்தில் ராகு அப்படிங்கிற ஒரு கிரகம், எல்லா கிரகமும் இப்படி வலம் வரும். இப்படி வலம் வர்ற போது ராகு எது ரிவேர்ஸில் வரும். அந்த ரிவேர்ஸில் வரக்கூடிய ராகு மேடம், ரிடவம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துல ராகு நின்னா யோகம். மேடம், ரிடவம், கடகம், கன்னி, மகரம். இந்த ராகு 12 வீட்லேயும் இந்த 5 இடத்துல இருக்கிறது நல்லது. ஆமேடம், நண்டு, சுறா, எருது, கண்ணி, 5 இடத்தில் கருணாகம், அமர்த நிற்கில் பூமேடு தனில் துயிலும் ராஜயோகம் போற்றிடுவர் இன்னும் வேறு புகழ கேளாய் ஏமாறாதே 4 கேந்திரத்தையும் இடைவிடாமல் கிரகம் தங்கினால் அது வெண்மிதங்கிய பருவத யோகம் சொல்றான். அப்போ கடகராகு மனைவி, மக்கட், சுகம், தனம், தானியம், பசு, பூமி, வீடு, லட்சுமி கடாட்சம், பல தானிய விருத்திகள், விஜயம் இவைகள் உண்டாகும். இப்படி எல்லாம் கொடுத்துருக்கு. மீதி இடத்துல ராகு வருது இல்லை, மேடர், ரிடபம், கடகம், கன்னி, மகர் 5 இடத்த போக மீதி 7 இடம் இருக்கு. அந்த 7 இடத்துல ராகு வர்றது அந்த லக்கணத்துக்கோ அல்லது ராசிக்கோ 3, 6, 11ஆம் இடமாக வந்தால் நல்லது. மீதி இடத்துல நன்மை இல்லை. அதை நல்லா சிந்திச்சு நம்ம செயல்படணும். அடுத்து, ஒரு ஜாதகத்தில் ராகு கேது அப்படிங்கிறது முதல்ல லக்கணத்திலையும் 7லையும் இருந்தால் அது ராகு ஏது உள்ள ஜாதகங்க அப்படிங்கிறாங்க. 2லையும் 8லையும் நின்னாலும் ராகு ஏது உள்ள ஜாதகம் அப்படிங்கிறாங்க. செவ்வாய் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் செவ்வாய்க்கு செவ்வாய் அணைக்கணும், ராகு ஏது அணைக்கணுங்கிறதெல்லாம் ஒரு பொது கருத்து. கல்யாணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ அந்த ராகு ஏது திசையோ அல்லது செவ்வாய் திசையோ வருதாங்கிறத கவனிக்கணும். அது கல்யாணத்துக்கு முன்னாடியே முடிஞ்சுட்டா அதுக்கு வேலை இல்லை. அதனால இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கடகத்தில் நீச்சமானால் அந்த ஜாதகம் எங்க போயிட்டு வந்தா அது நல்லது அப்படின்னா திருச்சி வயலூர் முருகன் கோயிலுக்கு போகும். கடகத்துல செவ்வாய் நீச்சமானா, கடகம்னா வயல்ல, அது வயலூர் முருகன் கோயிலுக்கு போகும். திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும். அதே மாதிரி சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் மேசத்தில் நீச்சமானால், மேசத்தில் நீச்சமானால் அவங்கள நெத்திலி கருவாடு சாப்பிட சொல்லணும்னு அது ரொம்ப சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சாப்பிட சொல்லுவோம். சனி நீச்சமானால் ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் பிறக்கிற போது இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது சொல்லணும். அதே மாதிரி குரு மகரத்தில் நீச்சமானால் அந்த குருவுக்கு தனியாக சன்னதி எங்கேயும் கிடையாது. ஏன்னா முப்பெரும் அந்த மும்மூர்த்திகளுக்கு இடையே இருந்த ஒரு இதில் என்னாச்சுன்னா, நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற மாதிரி வர்றபோது பிரம்மா சிவனுடைய திருமுடியை காணுறதுக்கு மேலே போய் போய் பார்க்குறாரு, போயிட்டே இருக்காரு. எத்தனை ஆண்டுகள் எத்தனை யுகங்கள் போனாலும் அவருடைய திருமுடியை பார்க்க முடியல. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு போய் கீழே எத்தனையோ ஆண்டுகள் போயிட்டே இருக்காரு. அப்போ அவருடைய பாதாளத்தை கண்டுபிடிக்க முடியல. பூரா அப்படியே நெருப்பு சொரூபமாக அப்படியே தீ பிளம்பா இருக்காரு யாரு, சிவபெருமான். அப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதில் இவர் பிரம்மா பொய் சொல்லி போடுறாரு. தாமரைங்கிற தாளம்பூ மேலிருந்து கீழே வருது. யார் இது? சிவனுடைய முடியிலிருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. அது நான் எத்தனை யுகமாக வந்துட்டு இருக்கிறேன், இன்னும் நானே பூலோகத்துக்கு போக முடியல, நீ எங்கே போய் அந்த அவருடைய திருமுடி பார்க்க போற அப்படின்னு சொல்லி பிரம்மாவை கேட்டாங்க. பிரம்மா என்ன சொல்றாரு, நீ பொய் சொல்லுன்னு சொல்லி தாளம்பூவை பொய் பேச வச்சிடுறாரு. அதனால தான் தாளம்பூவின் நறுமணத்தில் நல்ல வாசம் அருமையாக இருக்கான். அதில் கொண்டு நஞ்சை கொண்டு வச்சுட்டாரு, பசுமா அந்த நல்ல பாம்பை வச்சுட்டாரு. அது பூசைக்கு இது பண்ணுறதில்ல, பொய் பேசுனதுனால. பிரம்மா பொய் பேசுனதுனால கோயில் இல்லை, எங்கேயுமே அவருக்கு தனியாக கோயில் கிடையாது. அதனால மகரத்தில் குரு நீச்சம் பெற்றிருக்கிறவர்கள் மதுரை மாவட்டம் சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே குருவுக்கு தனி சன்னதி ஒன்று இருக்குது சின்னதாக.
அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது. இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் நீச்சமானதுக்கெல்லாம் ஒவ்வொரு இடங்கள் இருக்குது. அது மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு திசை புதன் புத்தி, புதன் திசை ராகு புத்தி, அது காலப்பகை. குரு திசை சந்திரன் புத்தி, சந்திர திசை குரு புத்தி, அது காலப்பகை. இந்த மாதிரி 9 திசைக்கும் எது காலப்பகைன்றது. காலப்பகைகளை திருமணம் செய்ய சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்துக்கு வேதகன், போதகன், பாசகன், காரகன் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, அல்லது புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 திசைக்கும் ஒரு ஆளுக்கு நடக்குதுன்னா அவனுக்கு வந்து அந்த முருகன் திருநாமம் உள்ளவங்ககிட்ட தான் அவன் தான் ஆப்பு வைப்பான். அந்த ஜாதகாரன் முருகனுக்கு எத்தனை பேர், கந்தர் சஷ்டி படித்தோம்னா அதில் 1008 பேர் வருது முருகனுக்கு. அதனால் அந்த சனி திசையும் புதன் திசையும் நடக்கும் காலத்தில் முருகன் பெயர் நாமம் உள்ளவங்ககிட்ட அந்த ஜாதகக்காரன் சனி திசை நடக்கிறவனோ புதன் திசை நடக்கிறவனோ ஜாக்கிரதையாக இருக்கும். குரு திசை நடக்கும் பொழுது ஈஸ்வர பேர் நாமம் உள்ளவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும். இதெல்லாம் என் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள், அத்தனையும் உண்மை, ஆதார சுருதியோடு சொல்லலாம். அதெல்லாம் அனுபவத்தில் நாங்கள் பார்த்த வரைக்கும் அது அப்படி தான் இருக்கு. மேற்படி நம்ம தென்னிந்திய சோழ ஆராய்ச்சியாளர் பேரமைப்புக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணங்கி வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி. எல்லாம் இனிமேல் முடிஞ்சளவு கொஞ்சம் நேரமாக வாங்க. நாங்கள் பேசுகிற நல்ல கருத்துக்களை எல்லாம் கேளுங்க. உங்களுக்கு நல்ல பயன்பாடாக இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். சந்தோஷம். ரைட், சொல்லுங்கள். இதுவரை பேச வாய்ப்பளித்த தென்னிந்திய சோழ ஆராய்ச்சியாளர் பேரமைப்புக்கு நன்றி கூறி, பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோட மாமேதைகளுக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சோழ சாஸ்திரத்தினுடைய அனுபவம் 44 ஆண்டுகள், எனக்கு வயது 64 வருடம். ஆன்லைனில் ஜோதியம் பார்க்க விரும்புபவர்கள் அனைத்து பேர்களுக்கும் PK சந்திரசேகரன், ஜோதிடர், தாய் சங்கத்தினுடைய தலைவர். மேலும் என்னுடைய செல் நம்பர் 97 50 12 22 66 63 821 72 884 97501 22266 63821 72884. பள்ளிபாளையம் கொங்கு வேளாளர் திருமண மண்டபம், சீவாசெட்டு, டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸு. நாங்கள் இருக்கும் இடத்துல இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கிழக்க தான் கொங்கு மண்டபம் இருக்குது. 97 50 12 22 66 63 821 72 884. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே சேரட்டும். 5 முகந்தோன்றில் 6 முகந்தோன்றும் நெஞ்சமிழஞ்சன வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கும் இருகாலம் தோன்றும் முருகா என்றோதுவோர் முன். இறைவா வணக்கம். சிறப்பான முறையிலே நீண்ட நெடிய உரை ஆற்றிய மூத்த ஜோதிடர் சந்திரசேகரன் அவர்களுக்கு தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு திரு ஈரோடை சேர்ந்த கோபாலன் அவர்கள் மேடைக்கு வருமாறு, அருகே வருமாறு